பிரித்தானியாவின் சூப்பர் மார்க்கெட் அலமாரிகளில் அண்மை காலமாக பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த குளிர்காலத்தில் வீசிய கடும் புயல் மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக உள்நாட்டிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் விவசாய பயிர்கள் பெருமளவில் அழிவடைந்ததே இதற்கு முக்கிய காரணமாகும். குறிப்பாக பிரித்தானியாவிலிருந்து தேவையான பெரும்பாலான காய்கறிகளை வழங்கும் ஸ்பெயின் மற்றும் மொராக்கோ போன்ற நாடுகள் கடும் மழையாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஸ்பெயினை தாக்கிய லியோனார்டோ புயல் காரணமாக அங்குள்ள விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதன் விளைவாக பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஸ்ட்ராபெரி மற்றும் தக்காளி போன்ற பயிர்களில் சுமார் 50% வரை சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பிரித்தானிய நுகர்வோர்கள் தங்களுக்கு பிடித்தமான பழங்களை வாங்குவதற்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய அல்லது அதிக விலை கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. பிரித்தானியாவின் விநியோக சங்கிலி முறை மிகவும் பலவீனமாக இருப்பதை இந்த தட்டுப்பாடு மீண்டும் ஒரு முறை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. பெரும்பாலான சூப்பர் மார்க்கெட்டுகள் தங்களின் இருப்புகளை சேமித்து வைக்காமல் தேவைக்கேற்ப உடனடியாக பொருட்களை பெற்றுக்கொள்ளும் முறையையே பின்பற்றுகின்றன. இதனால் ஒரு நாட்டில் பயிர் செய்கை பாதிக்கப்பட்டால் அதன் தாக்கம் அடுத்த சில நாட்களிலேயே பிரித்தானிய கடைகளில் எதிரொலிக்கிறது. விஞ்ஞானிகள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதன்படி இத்தகைய காலநிலை மாற்றங்கள் இனிவரும் காலங்களில் அடிக்கடி நிகழக்கூடும். 2026 ஆண்டிற்கான உணவு பாதுகாப்பு குறித்த அறிக்கையின்படி பிரித்தானியா தனது சொந்த நாட்டு விவசாயத்தை மேம்படுத்த தவறினால் வெளிநாடுகளை மட்டுமே நம்பியிருக்கும் நிலை பெரும் பொருளாதார சிக்கல்களை உருவாக்கும். குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றார்கள் என அஞ்சப்படுகிறது.